ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? இது என்னோடய செகண்ட் வீடியோ. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். உலகத்திலேயே மிக கொடுமையான விஷயம் அன்எம்ப்ளாய்மெண்ட். நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் அதை யாரும் பேச மாட்டுறாங்க. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஒன்று, ஓவராக படிச்சுட்டு இருப்பாங்க. எம்பிஏ படிச்சுட்ருப்பாங்க, எம்சிஏ படிச்சுட்ருப்பாங்க, எம்ஃபில் படிச்சுட்ருப்பாங்க, பிஹெச்டி படிச்சுட்ருப்பாங்க, எம்இ படிச்சிருப்பாங்க. ஒன்று, ஓவர் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? கம்பெனிஸில் எல்லாமே ஏன் ஓவர் குவாலிஃபைட் எடுக்க மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒன்று, எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாக இருக்கும் அவங்க மேலே. மோஸ்ட்லி அவங்க எடுக்க மாட்டாங்க. அது ஒரு ரீசன். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்க பார்த்தீங்கன்னா வெரி ரேராக தான் வேலை இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் டு பி ஃப்ராங்க், டிப்ளமோ ஐடிஐ படித்தாலே உங்கள் லைஃப் செட்டில் ஆகலாம். இங்கே ஒரு பெரிய மித்து இருக்குது. டிப்ளமோ ஐடிஐ படிக்கிறவங்க குறைவாக நினைக்கிறது. படித்தா பிஇ தான் படிப்பேன், எம்இ தான் படிப்பேன், அப்புறம் எம்பிஏ தான் படிப்பேன், எம்சிஏ தான் படிப்பேன், எம்எஸ்சி தான் படிப்பேன்னு சொல்லிட்டு. நான் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி டிப்ளமோ முடித்தவங்க தான். ஒரு அண்டர் ரேட்டட் கிராமத்தில் இன்னும் டிப்ளமோ ஃபாலோ பண்ணுறாங்க. சிட்டிஸில், அர்பன் சிட்டிஸ் அண்ட் அதில் டிப்ளமோ யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டுறாங்க. டிகிரி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. டிப்ளமோ படிச்சின்னு வச்சிங்களேன், நீங்கள் டெக்னிக்கலுக்கும் போகலாம், சேல்ஸுக்கும் போகலாம், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கும் போகலாம், எந்த ஃபீல்டுனா போகலாம். ஆனால் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வர முடியாது. டிகிரி முடிச்சுட்டு ஐடி கம்பெனி போகலாம். ஆனால் அது ரொம்ப டஃப்பு. நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும், என்ட்ரி லெவல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். டிப்ளமோ டாபிக் பின்னாடி வருவோம். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரீசன் என்னன்னா, ஒன்று, இப்போ ஒருத்தர் படிச்சிருப்பாங்க, நான் இந்த வேலைக்கு தான் போவேன், இந்த சேலரிக்கு தான் போவேன்னு எடுப்பாங்க. அது சத்தியமாக நடக்காது, டு பி ஃப்ராங்க். ஏன்னா நான் அந்த சுச்சுவேஷனில் வந்திருக்கேன். நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை தப்புன்னு சொல்லலை. ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து ஜம்ப் ஆகணும். அதுக்காக வீட்டில் வெயிட் பண்ணால் நோ யூஸ், டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு நீங்கள் வேலை இல்லாத சொல்ல ஃபாஸ்ட்டாக டேஸ் ஓடும். நீங்கள் வேலைக்கு போக சொல்ல ஒவ்வொரு மாதம் ஓடுறதே கஷ்டம். ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஒன்று, வீட்டில் தண்டை சோறு அகைன்னு சொல்ல மாட்டாங்க. பட் அவங்க பார்வை அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தான் யோசிப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப பேச மாட்டீங்க. நீங்கள் ரெஃபரல் கேட்பீங்க, ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க இந்த சென்ஸ் அவங்கவுங்க லைஃப்பை அவங்க லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணுறப்ப அவங்கள போய் திங்க் பண்ணுவாங்க. மேபி அவள் தான். அதுக்கப்புறம் அவங்க அவங்கவுங்க லைஃப்பில் போயிடுவாங்க. யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க, யாரும் ரெஃபரல் கொடுப்பாங்க, ரிலேட்டிவ் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை வேறு என்ன ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இருக்காதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் உங்கள் லைஃப்பை பார்த்துக்கணும். இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் மெயின் ரீசன் ஒன்று, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. சேலரியும் சரி, நான் இந்த ஃபீல்ட் தான் ஜாப் போவேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்புறம் இது நான் ஃபேஸ் பண்ணது. நான் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சு. நான் படிக்க சொல்ல 2010 பாஸ்ட் அவுட்டு. அப்போ நான் போனால் ஐடிக்கு தான் போவேன். நான் டிகிரி முடிச்சிருக்கேன், ஐடிக்கு தான் போவேன்னு இருந்தேன். ஆனால் ரியாலிட்டி எனக்கு தெரியல. அந்த அதாவது வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். எனக்கு மேனுஃபேக்சரிங்கில் ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிது, லோ சேலரி. அந்த வாய்ப்பு ரெஃபரன்ஸ் மூலம் தான் கிடச்சிது. ஆனால் அதை நான் இக்னோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்ரெட் பண்ணியிருக்கேன் அப்புறம். ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போது வாய்ப்பை விட்டுறாதீங்க. நீங்கள் ஒரு ஜாபுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஓகே, அதை தனியாக வச்சுருங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை யூஸ் பண்ணிக்கங்க. எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? எந்த ஒரு ஜாப், நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வெயிட்டராக கூட போய் ஜாயின் பண்ணுங்கள். வீட்டில் மட்டும் இருக்காதீங்க. படிச்சுட்டு வீட்டில் இருந்து வச்சிங்களேன், உங்கள் மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகும், நிறைய யோசிப்பீங்க. நீங்கள் எவ்வளோ தான் டேலண்ட்டாக இருந்தாலும் உங்களை நீங்கள் அந்த மூளையை யூஸ் பண்ணலன்னா அது மங்கிடும். உண்மையாலே நீங்கள் எப்போ அதை டியூன் பண்ணுறீங்களோ மூளை அப்போ தான் ஷார்ப் ஆகும். வீட்டில் இருந்து வச்சுக்கோங்க, நிறைய தாட்ஸ் வரும், பேட் தாட்ஸ் வரும். உங்களை பற்றி லோவாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளுக்கு அறிவு இருக்கா, அறிவு இல்லையா, நம்மளால் சாதிக்க முடியுமா, சாதிக்க முடியாத நிறைய ஃபீலிங்ஸ் வரும். டெய்லியும் தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் அதே ஃபீலிங்கில் இருப்பீங்க. டு பி ஃப்ராங்க், வீட்டில் மட்டும் இருக்காதீங்க. படித்து முடிச்சுட்டு சிட்டிக்கு போயிடுங்க. என்ன ஜாப் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா வாய்ப்பு சத்தியமாக கிடைக்காது. நீங்கள் தேடி அலைஞ்சால் தான் வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி சுச்சுவேஷனில் நான் இருக்கிற சுச்சுவேஷன்லையும் பார்க்குறேன், அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படியே இருக்குது. இப்போவும் பார்க்குறேன், பசங்க போனால் ஐடிக்கு தான் போவேன், இப்போ என்ன சொல்கிறது,
கிடச்சா பெரிய சேலரி தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது சத்தியமாக நடக்காது. அடுத்த வருஷம் வந்து என்னோடய நெக்ஸ்ட் இயர் வந்து என்னோடய லைஃப் மாறினா சத்தியமாக மாறாது. இது எல்லாமே நான் க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன். நீங்களே டிசிஷன் எடுத்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப் மாறும். வீட்டில் எடுக்காதீங்க. நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா சிட்டிக்கு மூவ் ஆகுங்க. எதனா ஒரு வேலைக்கு போங்க. சம்பளமே வீட்டில் கொடுக்காட்டி பரவாயில்ல, உங்களை நீங்கள் பார்த்துக்கிற அளவுக்கு சம்பளம் இருந்தால் மட்டும்தான் அது இனிஷியலாக அது போதும். உங்களை நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு லேர்னிங் கிடைக்கும். அதுலேருந்து எங்கே போனாலும் உங்கள் டேலண்ட்டை ஷோ பண்ணிகிட்டே இருக்கு. நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, அவங்க கூட சொல்லணும் எனக்கு டேலண்ட் இருக்குது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இது போல் உங்களை கிராஸ் செல் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும், அந்த ஸ்கில்லை நீங்கள் எக்ஸிபிட் பண்ணணும். இதெல்லாம் நான் பண்ணுவேன், எதனா ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைஃப் நிறைய பேரோட சக்ஸஸ் பீப்புளோட இது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து எடுத்தவொடனே பெரிய ஆள் ஆகலை. ஒரு இடம் போயிருப்பாங்க, அங்கேருந்து ஒரு இடம் போயிருப்பாங்க, அங்கேருந்து சில கான்டாக்ட் கிடைக்கும், அதுலேருந்து பில்டப் ஆகி தான் போவாங்க. இதுதான் ப்ராசஸ்ஸு. சில பேர் எம்என்சியில் வந்து டேரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியாது, அன்எம்ப்ளாய்மெண்ட் சுத்தமாக அவங்களுக்கு தெரியாது. அவங்க கோத்ரூ பண்ணவே மாட்டாங்க. ஆனால் 4 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அதே ஏன் இந்த கம்பெனியில் இருந்துன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் எம்என்சியில் ப்ளேஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட் கிடச்சா ஓகே. நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கலனா நீங்கள் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அதே ஸ்டைல் தான் இருப்பீங்க. அதே சேலரி, மேபி 2000 4000 சேலரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க, வீட்டில் இருக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்களை லேர்ன் பண்ணுறதை விட்டுறாதீங்க. அப்புறம் உங்களை கிராஸ் செல் பண்ண விட்டுறாதீங்க. கிராஸ் செல் பண்ணுங்கள், எனக்கு இது டேலண்ட் இருக்குது. ஸோ வீட்டில் மட்டும் இருக்காதீங்க, பிபிஓஸ் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பில்லிங் கவுண்டர், எந்த ஜாப் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வீட்டில் இருக்கக்கூடாது. அதான் மெயின். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எங்களுக்கு சம்பாதிச்சு போட தேவையில்ல, நீ ஒன்று பார்த்துக்கினாலே போதும், இந்த ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. ஏன் தெரியுமா? அது வீட்டில் இருந்தால் உடம்பு சோம்பேறி ஆகிடும், மென்டலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. உங்களுக்கு டேலண்ட்டே இருந்தாலும் அந்த லைஃப் வந்து உங்களை புஷ் பண்ணும். ஐயோ நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல போல், மற்றவங்களாம் எப்படி வேலை கிடைக்கிது, நம்மளுக்கு மட்டும் ஏன் வேலை கிடைக்காது, இதெல்லாம் மைண்டில் ஓடும். ஓகேங்களா? அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. சிட்டிக்கு போங்க. நான் சொன்னது மட்டும் ஃபாலோ பண்ணுங்களேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விடாதீங்க. நீங்கள் ஒரு ஆம்பிஷன் இருந்ததுன்னா அந்த ஆம்பிஷனை தூக்கி வச்சுட்டு கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. லேர்னிங் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க 10th + 2 படிக்கணும்னா ஐ ப்ரெஃபர் டிப்ளமோ ஓவர் டிகிரி ஆர் பிஇ. ஓகேவா? ஏன்னு வச்சிங்களேன், நீங்கள் டிப்ளமோ முடித்தா கூட உங்களால் ஐடிக்கு வர முடியும். நீங்கள் டிப்ளமோ முடித்தவங்களால் சேல்ஸாக போக முடியும். நீங்கள் டிப்ளமோ முடித்தா கூட நீங்கள் ஒரு அக்கௌண்டன்ட் ஆக முடியும், டு பி ஃப்ரேங்க். ஆனால் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு மேனுஃபேக்சரிங் போக முடியாது. ஐ மீன் இதே தான், டிகிரி முடிச்சு மற்ற செக்டர் போக முடியாது டிகிரி முடித்தாலே. ஏன்னா டிகிரியோட ஓப்பனிங்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி பிபிஓஸு, ஐடி கம்பெனிஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம கிராமத்தில் இருக்கிறதால வந்து கம்யூனிகேஷன் எடுத்தவொடனே வராது, ஸ்ட்ரகிள் பண்ணி தான் உள்ளே போய் ஆகணும். அதனால் ஐ ப்ரிஃபர் டிப்ளமோ. இஃப் சம்மோன் இஸ் வாட்சிங் 10th 12th படிச்சிருந்தீங்கன்னா ஐ ப்ரிஃபர் டிப்ளமோ. உங்களால் டிப்ளமோ படித்து கூட லைஃப்பில் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஒரு மித்து இருக்குது, டிப்ளமோ படித்தா அது ஒரு குறைவான இதுன்னு சொல்லிட்டு. ப்ளீஸ், அதான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.